Welcome back. Today's topic, introduction to Python. Python பத்தி ஒரு சின்ன introduction பார்க்கலாம். Python, it's a programming language, but it's a general purpose programming language. Generally யார் வேணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவலில் நமக்கு வந்து இந்த Guido and rossum வந்து நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, இது எப்படி இருக்கும்னா இட்ஸ் ஈஸி டு understandable and also readable. ஈஸியாக படிச்சுக்கலாம், ஈஸியாக நம்ம அனலைஸும் பண்ணிக்கலாம் அந்த கோடிங்கை. இது வந்து 2 மோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பைத்தானில். என்னென்ன மோட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்டிங் மோட் அண்ட் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இந்த 2 மோட்ஸில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ஸ்கிரிப்டிங் மோடுக்கும் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் அப்படின்னா, இன்ட்ராக்டிவ் மோடில் வி கேன் சி தி அவுட்புட் அட் த டைம் ஆஃப் கிரியேட்டிங் அ ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போது இந்த ஒரு 3 greater than சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா ப்ராம்ப்ட். திஸ் ப்ராம்ப்ட் இண்டிகேட்ஸ் வேர் தி கோடிங் டு பி டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிரிண்ட் இப்படி கொடுக்குறேன், வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணும்போது அட் த செகண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா அவுட்புட் வெல்கம்னு கிடச்சிரும். சிம்பிள். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா இன்ட்ராக்டிவ் மோட். நேம்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வந்து நேம் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம எது வேணாலும் நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ராக்ஷன்னாவே என்ன, பிட்வீன் ஒரு 2 பீப்புள்ஸ் 2 பேருமே ஒரே டைமில் கம்யூனிகேட் பண்ணுறது தான் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு யூசர் வந்து ஒரு ப்ரோக்ராமில் பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட், இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இது அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் வெல்கம் என்ட்ரிக்கு கொடுத்தோடனே டப்பு நமக்கு அவுட்புட் வந்துடும். இது இன்ட்ராக்டிவ் மோட். அப்புறம் ஸ்கிரிப்டிங் மோட் பற்றி பார்த்தோம். இது தனி விண்டோ. இந்த ஒரு விண்டோவில் ப்ரோக்ராம் எழுதி ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். அப்போது செப்பரேட் விண்டோஸில் நமக்கு கோடிங்கை எழுதிட்டு அவுட்புட்டை கொடுக்கணும். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே விண்டோவில் ரெண்டுமே நமக்கு கிடச்சிரும். ஆஸ் யூஷுவல் ஃபைல் மெனுவில் போய் சேவ் கொடுக்க போகிறீங்க, ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம், எக்ஸ்டென்ஷன் இதுக்கு .py. So py is the extension of saving our Python file. A sample code of Python. இப்போ ஒரு சின்ன ஒரு arithmetic expressionல ஒரு Python coding எழுத போகிறோம். 2 வேல்யூவை ஆட் பண்ணி காமிக்க போகிறாங்க. ப்ரோக்ராம் பாருங்கள். a = 5 சிம்பிள், b = 10, c = a + b. நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், இது ஒரு மேக்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு நோட்டில் மேக்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. வேல்யூ ஆஃப் a is 5 and value of b is 10. This is arithmetic expression. It's going to sum up the 2 values and c அப்படிங்கிறது வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகுது. சிம்பிளுங்க. இப்போ இதனுடைய அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 15. அவ்வளோதான். திஸ் இஸ் தி அவுட்புட். இது வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் எதில் கொடுத்துருக்கேன்னா ஸ்கிரிப்டிங் மோடில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, இதே கோடிங்கை C++ல இப்போ நான் எழுதுறேன். எவ்வளோ லைன்ஸ் வருதுங்கிறத பாருங்கள். இது ஒரு C++ கோடிங். ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணும், மெயின் ஃபங்க்ஷன், வேரியபிள் டிக்ளரேஷன். இதை நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் லிசன் பண்ண வேண்டிய ஏரியா. இந்த பைத்தான் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் வாட்ஸ் இன் பை வேரியபிள் டிக்ளரேஷன். ஒரு வேரியபிளை வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே கம்பைலருக்கு நம்ம சொல்லணும் நம்ம இந்த வேரியபிள்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து டிக்ளரேஷன். ஸோ இங்கே டிக்ளரேஷனுங்கிறது கிடையாது, ஸ்ட்ரைட்டாக டெஃபனேஷன் தான். இந்த லைனுக்கு என்ன நம்ம நேம் சொல்லுவோம்? வேரியபிள் இனிஷியலைசேஷன் அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன். வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிருக்கு, டிஃபைன் ஆகிருக்கு. எந்த டைமில் டிக்ளேர் பண்ணுற டைமில் டிஃபைன் ஆகிருக்கு. இங்கே டிக்ளரேஷனே தேவையில்லை. அப்போ நம்ம கேட்கலாம் ஒரு கேள்வி, இப்போ ABC தீஸ் 3 ஆர் தி வேரியபிள்ஸ் அண்டர் தி டேட்டா டைப் ஆஃப் இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நம்ம இந்த 3 வேரியபிள்ஸும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து அது மாதிரிலாம் கொடுக்கலன்னா நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய நெசிட்டியே கிடையாது. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இதோடைய டைப் இன்ட்டுன்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if 5.0 10.0ன்னு கொடுத்தோன்னா இது ரெண்டையும் எப்படி எடுத்துக்கோன்னாக்க float. So what the user given value, based on that the Python interpreter takes as the data type. இதுதான் வந்து இதனுடைய இது. இப்போ எப்படி வந்து நம்ம டேட்டா டைப் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, type of a.
இதை வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இது நமக்கு அவுட்புட்டாக எப்படி வரும்? கிளாஸ் இன்ட் இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டில் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இன்டர்ப்ரெட்டரே நமக்கு இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்துருக்குங்கிறது நமக்கு சொல்லணும். ஸோ இன்னும் நிறைய சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், நிறைய பைத்தானில் என்னெல்லாம் இருக்கோ எல்லா ப்ரோக்ராம்ஸையும் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.